ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. திருத்துறைப்பூண்டியில் நிற்கிறேன். கோர்ட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இப்போ இல்லை பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் பஸ்ஸு வரல. பஸ் வந்தோடனே கோர்ட்டுக்கு போக வேண்டியதான். எனக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு இப்போ கோர்ட்டில் ஏறையும் கூப்பிட்ருக்காங்க. அதுக்காக கிளம்பிட்டோம். நானும் பாப்பாவும் போயிட்டு இருக்கோம். வாங்க பஸ்ஸில் போகிறோம். இப்போ பஸ் வந்துடுச்சு. பஸ் வந்துட்டும் பஸ்ஸில் சீட்டில் உக்காந்தாச்சு. நானும் என்னோடய பொண்ணும் போகிறோம். இந்த உக்காந்துருக்கா பாருங்கள், இவ தான் என்னோடய பொண்ணு. 2 பேரும் போகிறோம். பேச்சு துணைக்கு ஆள் இல்லையா, அதனால் எங்கள் பாப்பாவை அழைச்சிட்டு போகிறேன். வாங்க கோர்ட்டில் போய் பார்க்கலாம். கோர்ட்டில் போயிட்டு எனக்கு கோர்ட்டுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. திரும்பி இப்போ பார்த்து கொஞ்சம் இதாகவே பதட்டமாகவே இருக்குது. அப்பா கோர்ட்டுக்கு வந்தாச்சு. கோர்ட்டு தெரியாமல் வேறு ஸ்டாப்பிங்கில் போய் இறங்கி மெடிக்கல் ஷாப்பிங்லேருந்து ஒரு தம்பி அழைச்சிட்டு பிறகு கோர்ட்டுக்கு வந்துட்டேன். என்ட்ரி ஆகிட்டேன். வாங்க உள்ளே போகலாம். கோர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. சனலுக்கு கோர்ட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. பாருங்கள் உள்ளே எல்லாம் உட்காந்துருக்காங்க. உள்ளே ஃபுல்லாக கேமரா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே ஃபுல்லாக ஒரே கேமரா இருக்குது. அதனால் சரியாக கோர்ட்டை எடுக்க முடியல. கோர்ட்டுக்கு எல்லாம் வேலை முடிஞ்சிச்சு. வெளியில் வந்தாச்சு. அவ்வளோதான். இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ இருக்குது கேஸ் முடியறதுக்கு. அவ்வளோதான். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அவுட்டரில் பார்க்கலாம். வாங்க இங்கே பாருங்கள், இதுதான் கோர்ட்டு வெளிப்புறம். உள்புறத்தை என்னால் வீடியோ எடுக்க முடியல. அவுட்டர் இது பாருங்கள். கோர்ட்டோட ஹெட் வாசல் அதோ இருக்குது. அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க. கேமரா வேறு இருக்குது. அதனால தான் சரியாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். Okay, bye friends. Thank you.